குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. உங்களுக்கு தமிழ் பசங்க பிடிக்குமா இல்லை கேரளா பசங்க பிடிக்குமா? பசங்க பிடிக்கும். ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கு, ஆனா அது பேட் வேர்டா இருக்கு, பார்த்துக்கலாம். அதே ഞാൻ ഒരു തവണ പറഞ്ഞാൽ അത് 100 തവണ പറഞ്ഞ മാതിരിയാണ്. once more. ഞാൻ ഒരു തവണ പറഞ്ഞാൽ അത് 100 തവണ പറഞ്ഞ പോലെയാണ്. ആരടിച്ചാലാണ് തല കറങ്ങി തലക്കറങ്ങി തല കറങ്ങിയല്ല തല കറങ്ങി. நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை. ஏங்க நான் இங்க பேட் வேர்ட்லாம் சொல்ல போறேன்? நான் யோக்கியேடா. റെബലിനെ പറ്റി മലയാളത്തിൽ പറ. பரா ப்ரோ. இந்த படம் நடிக்கிறதுக்கு வந்து மமிதாவுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் வேணும் ப்ரோ. ஏன்னா அவங்க லாங்குவேஜில் இருந்து ஏன்னா இது வந்து சில பேர் வந்து கான்ட்ரவர்சி ஆகும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ யாருன்னு பார்த்தா தமிழுக்காக வாய்ஸ் பண்ணுறது ஜிவி சார். ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் பேசிடுவார், ட்விட்டு அந்த மாதிரி போட்டே இருப்பார், ஆக்டிவாக இருப்பார். வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வாய்ஸ்ல இருந்தே தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் உங்க படம் நீங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் இதை பத்தி வந்து ஷேர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டர் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எங்க இருந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு ஆரம்பிச்சுன்னா, ஸ்டுடியோ கிரீனே வந்து கிரீனாக தான் இருக்கும், அங்கேயே நீங்க ரெட்டாக மாத்திட்டீங்க. ப்ளஸ் நாங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களை பார்க்குற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஷர்ட் ஆகட்டும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வராரு. அதை தாண்டி அந்த ரெட்டுன்ற கலர் டோன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரெட்டுனா புரட்சி எழுச்சின்னு நம்ம எல்லாம் மீன் பண்ணலாம், பட் நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அதில் தெரிஞ்சுக்கலாமா? ரெபல்ன்ற டைட்டிலே ஒரு புரட்சிக்கான ஒரு டைட்டில் தானே. நான் அதுலேருந்து பிளான் பண்ணதே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாலே இது தெரிஞ்சிடணும், இது புரட்சிகரமான படம் அப்படின்றத ஃபீல் பண்ணிடணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டுடியோ க்ரீனுன்றதே அந்த கலரை மாற்றி ரெட் கலரில் போட்டு பண்ணேன். அது ஒரு புரட்சிகரமான படமாக வெளியே ஃபஸ்ட்டு லுக்கில் இருந்தே அது தெரிஞ்சிடணும் அப்படின்றது தான் ஐடியா. அதுதான் அப்படி பண்ணது. ப்ரொடக்ஷன் சைடில் ஃபஸ்ட்டு எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்காங்க, ஆனால் உங்களுடைய லோகோவே அதை தான் இருக்குது, க்ரீனாக தான் இருக்குது. அதை நீங்கள் ரெட்டாக மாற்றணுன்ற அந்த பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு உங்ககிட்ட? நான் ரெட்டாக மாற்றிட்டு அவங்களுக்கு போட்டு காமிச்சா அவங்க என்கிட்ட எந்த கேள்வியுமே இது வரைக்கும் கேட்டதில்லை. க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து இங்கே நிறையவே இருக்குது ப்ரோ. ஞானவேல் சார்லாம் எப்படின்னா, நான் எது கால் பண்ணி கேட்டாலும் ஓகேடா பண்ணிக்கூடா அப்படின்றவாரு. ஒரு 10 நாள் ஃபுட்டேஜ் மட்டும் தான் பார்த்துருக்காரு அவர் இது வரைக்கும், படமே பார்த்ததில்லை. ஹிட் ஆகிட்டு தான் பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். நான் எது ஃபைனல் பண்ணுறேனோ அதுதான் இங்கே ஃபைனலாக இருக்கும். எதுலேயுமே யாருமே தலையிட மாட்டாங்க. க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் நிறைய இருக்கீங்க. ஸோ லோகோ கலரை மாற்றும் போதே எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்படி தான். ஓகே, டன். அண்ட் அழகான சதிகாரி நீங்கள் சொல்லுங்கள். தெரியும், பிரேமலு மூலயமா தமிழ்நாட்டு மக்கள் மூலயமா உங்களுக்கு நிறைய அன்பு கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபஸ்ட் நீங்கள் கேரி பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஹிட் ஆகும்னு, அதுவும் தமிழில். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அன்பாக என்ன நாங்கள் எல்லாருமே ஏற்றுட்டாங்க. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபார் தேட். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு மலையாள படத்தையே வந்து தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. இப்போ ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கீங்க இப்போ? எனக்கு ரெபல் மூவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஏன்னா இது ஃபஸ்ட்டு தமிழ் டெபியூ. அதில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கூட ஐ எம் ரியலி ஹாப்பி தட் மார்ச் 22 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். எனக்கும் பார்க்கணும் அப்படி இந்த ரெஸ்பான்ஸை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஹோப்ஃபுல்லி இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மட்டும். ஏன்னாச்சு? இல்லை. ஓகே, ஸோ என்னன்னா பிரதர், இதில் நான் இல்லை, நீங்கள் 2 பேர் தான் இந்த கேமில் இருக்கீங்க. நீங்கள் என்னன்னா தமிழில் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்ல போகிறீங்க, அதை அவங்க வந்து மலையாளமில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. அது வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம தமிழ் படம் டைலாக்ஸாக இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. டைலாக்ஸ் அந்த டைலாக்ஸ். ஓகே, டன். ஃபஸ்ட்டு நம்ம தலைவர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம், சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட இருந்து. ஓகேங்களா? நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னேன் நினைச்சேன் ப்ரோ. டைலாக் தான் சொல்லுவீங்க. ഞാൻ ഒരു തവണ പറഞ്ഞാൽ അത് 100 തവണ പറഞ്ഞ മാതിരിയാണ്. once more. ഞാൻ ഒരു തവണ പറഞ്ഞാൽ അത് 100 തവണ പറഞ്ഞ പോലെയാണ്. ஓகே,
அடுத்து நம்ம உலக நாயகன். கமல் சார் டைலாக்கு நிறைய இருக்கு ப்ரோ. ஏதாவது ஒன்று ஐடியா கொடுக்கும் ப்ரோ. என்னக்கு நீங்க நல்லவரா இல்ல, அது அவரு சொல்றது இல்லைல்ல. ஐம் ஹீரோ, ஐம் எ வில்லன், ரெண்டும் கலந்தது தான் நான். அது மலையாளத்தில் பண்ணணும், இங்கிலீஷ் ஆயிடுச்சு. இங்கிலீஷா இருக்குல்ல, ம். ஒரு வேர்ட் சாரி ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கு, ஆனா அது பேட் வேர்டா இருக்கு. பார்த்துக்கலாம். அதே ஓகே ப்ரோ, அதே பார்த்துக்கலாம், அது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சமயங்கள்ல வீரங்கள்லாம் சொல்றது என்ன இந்த தெரியுமா? மாதிரி சமயங்களில் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பீப் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் என்னன்னு தெரியாது. அது கெட்ட பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க. வார்த்தைன்னு தெரியுது. ஓகே, அதை மியூட் பண்ணிட்டு பாக்கி மத்த சொல்றேன். என்னது? இந்த ஆ. மாதிரி இந்த மாதிரி சமய ஆ. இந்த மாதிரி சமயங்கள்ல வீரங்கள் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன ஆ. தெரியுமா? ആം, ഇതുപോലത്തെ സമയങ്ങളില് கேமரா பார்த்து ഇതുപോലത്തെ ஆடியன்ஸ்க்கு ഇതുപോലത്തെ സമയങ്ങളില് ஏங்க വീരന്മാരെ பவர்ஃபுல்லான டைலாக் Powerful-ஆ சிரிச்சிட்டு சொல்லுங்க. பேசக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி நான் dialogue சொல்ல போறது நீங்க தான். பவர்ஃபுல்லா இருந்தா ஆமா ப்ரோ, நானும் கரெக்ட். powerful-ஆ இல்ல இருப்பேன். ஒரு டைரக்டரா வந்து நீங்க அந்த கேரக்டர் சொன்னாதானே அவங்க அப்படியே உள் வாங்கிட்டு இப்போ டைலாக் சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா விக்ரம்? ஆமா. அப்போ சொல்லுங்க. அப்ப தெரியும்ல உங்களுக்கு. ம். அந்த டைலாக் இல்ல ஆனா நான் எனக்கு என்னோட வேலை டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணதுதான். ஸோ ஐ டிரான்ஸ்லேட் ഓക്കെ. ഇതുപോലത്തെ സമയങ്ങളിൽ വീരന്മാർ പറയുന്ന ഒരു വാക്കുണ്ട്. பார்த்துக்கலாம். പി കാണാം. காணும். ஓகே. அடுத்து ப்ரோ தளபதி. தளபதி. நீங்க அவங்க தான் தளபதி ஃபேன் ப்ரோ. பெரிய ஃபேன். இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆமா. இந்த கேம்ல என்னோட இது டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே. அவ்வளவுதான். தளபதி. நீ அடிச்சா ஆ, யார் அடிச்சா ஆ done. பொறி கலங்கி பூமி அதிருமோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். நான் தான் தமிழ். இது மட்டும் அவங்க பாடி லாங்குவேஜோட பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஏன்னா தளபதி இல்ல இல்ல ஃபேன்ல இல்ல இல்ல இல்ல. இப்போ அவங்களோட சாரி சாரி ஒரு தடவை கூட சொல்லுங்க. யார் அடிச்சா ம். பொறி கலங்கி பூமி அதிருமோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். பொறிக்கலங்கினா அது நீ பொறிக்கலங்கினா பொறி கலங்கினா எனக்கே தெரியல. கேரா மண்டை ஒரு மாதிரி சுத்தி அந்த மாதிரி லைக் தட். பிளாங்க் அவுட் லைக் தட். யார் அடிச்சா பொறிக்கலங்கி பொறிக்கலங்கி பூமி அதிருமோ அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். பூமி அதிர்றது ஐ மீன் ஷேக்கிங் பூமந்திரத்தை தெரியுதோ போடியில தெரியுதோ அவன் தான் தமிழ். அவர் நான் தான் தான் தமிழ். வந்து அது மட்டும் கரெக்டா தெரியுது ப்ரோ உங்களுக்கு. ആരടിച്ചാലാണ് തല കറങ്ങി தலைக்கரங்கியா? തല കറങ്ങിയില്ല தலைக்கறி போட்டி அதான் தலைக்கறி போட்டி ஆட்டுக்கால் என்னன்னு இல்ல. சொல்றாங்க ப்ரோ. തല കറങ്ങി തല കറങ്ങി மீன்ஸ் தலை சுத்துறது. அதான் நீங்க சொல்லுங்க. தலை சுத்து பிளாங்க் அவுட் ஆகுது. அததான் அவங்க அப்படி தலைக்கறி. சரி தலைக்கரங்கினே சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? நீ உங்களுக்கு பூமி மலையாளம் தெரியும்ல பூமி சொல்ல. அதிர்றது உடம்புல தெரியுதோ அவர்தான் தமிழ். நான் தான் தமிழ். ഭൂമിയുടെ ஃபர்ஸ்ட்ல இருந்து அது இது போங்க நடுவுல இருந்து பேசுறாங்க. ആരടിച്ചാലാണോ தலைக்கறி. തല തലയ്ക്ക് അടി ഏറ്റ മാതിരിയോ? தலைக்கரங்கி. This is so hard. எல்லாரும் சிம்பிளா சிரிக்கிறாங்க. சொல்லு. சிம்பிளா நீ தலைமை அடிச்சா dialogue. பீஸ், நான் அடிச்சா மாஸ். நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. பீஸ் இங்கிலீஷ் தமிழ். அது நல்ல, அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை. அப்படியா? ஏங்க நான் ஏங்க இங்க பேட் வேர்ட்லாம் சொல்ல போறேன்? இல்ல நீ பாத்துக்கலாம் அதெல்லாம். அதுவே அது அவரு சொன்னது, நான் இல்ல. சாரி என்னங்க? நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாஸ். மாசு. பீஸ்னா என்ன சொல்லுவாங்க மலையாளத்துல? அதுக்கு அது இங்கிலீஷ் தான் இல்ல ப்ரோ? இங்கிலீஷ் ആ, தான். இல்ல നീ അടിച്ചാൽ പീസ്, ഞാൻ അടിച്ചാൽ മാസ്. ஓகே. தலை ப்ரோ. தலை. தலை. நாம வாழணும்னா ம். யாரை வேணா ம். எதுக்கு வேணா கொல்லலாமா? அதேதான் bro. எதுக்கு வேணா கொல்லலாம். ம். அப்புறம் ப்ரோ அவ்வளவுதான் bro. அவ்வளோதான். நாம வாழணும்னா யாரை வேணா எதுக்கு வேணா கொல்லலாம், தப்பே இல்லை. നമുക്ക് ജീവിക്കണമെങ്കിൽ ആരെ വേണമെങ്കിലും എന്തിനു വേണമെങ്കിലും കൊല്ലാം. റോങ്ങേ ഇല്ല. சூப்பர் சூப்பர். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இப்போ நீங்க மலையாளம்ல சொல்ல போறீங்க, அவரு தமிழ்ல சொல்ல போறீங்க, அவரு மலையாளம்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ண போறாரு. மலையாளம்ல நான் ஏன் ப்ரோ? உங்களுக்கு மலையாளம் தெரியும்னு அவங்க சொன்னாங்களா இப்போ? அதை பாருங்க. சரி சொல்லுங்க. மலையாளம் எனக்கு தெரியாது ப்ரோ அவ்வளோ. சரி அவங்க மலையாளம்ல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்றேன் ப்ரோ.
ஓகே ரேண்டம் வேர்ட்ஸ். ஓகே ரேண்டம். நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மலையாளத்தில். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சரியா? ஓகே சரி கேளுங்க. ஓகே. இன்டர்வியூஸ் எல்லாம் எப்படி போச்சு? நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இல்லை ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கீங்களா? நான் அப்படி வெளியே இருந்தால் ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு மலையாளம் தெரியாது ப்ரோ. மலையாளத்தில் சொல்லுங்க. இன்டர்வியூஸ் நன்னாயிட்டு உண்டாயிருந்தோம். அப்புறம் வேற என்ன கொஸ்டின்? എക്സൈറ്റ്മെന്റ് കുറച്ച് എക്സൈറ്റ്മെന്റ് ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ നെർവസ്നെസ് ഉണ്ടോ? നെർവസ്നെസ് കുറച്ച്. ഓക്കെ. പടത്തെ പറ്റി പറ, റെബലിനെ പറ്റി മലയാളത്തിൽ പറ. பரா ப்ரோ പറയൂ. மலையாளத்திலையா? ரெபல் ஒரு நல்ல படம். நல்ல ப்ரோ மலையாளம் எல்லாரும் தியேட்டரில் வந்து காணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர், தேங்க்யூ. யா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 2 லாங்குவேஜ் பற்றியும், அதாவது 2 ஸ்டேட் பற்றியும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அண்ட் 2 ஸ்டேட்க்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது தமிழ் சினிமாலையும் பார்த்துட்ருக்கோம். மலையாள படத்தை தமிழ் சினிமாவில் எவ்வளோ கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2 ஸ்டேட்டை பற்றி இருக்க ஒரு படம் இல்லையா? ஸோ இந்த படம் 2 மக்களுக்கும் 2 தரப்பு ஆடியன்ஸ்க்கும் எப்படி போய் சேரப்போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க? 2 பேருமே சொல்லலாம். 2 தரப்பு மக்களுக்குமே ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும். அது வந்து படத்தில் இதை மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அவங்க சைடில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசித்து பார்ப்பாங்க. இது மாதிரி நம்ம சைடில் இப்படி நடந்திருக்கே அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம மக்கள் வந்து நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோமா, இப்படி தாண்டா வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. யா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஐ திங்க் இந்த படம் நடிக்கிறதுக்கு வந்து மமிதாவுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் வேணும் ப்ரோ. ஏன்னா அவங்க லாங்குவேஜிலேருந்து வந்து ஒரு படமாக மட்டும் இதை பார்த்ததுனால மட்டுமே அவங்க நடித்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல எண்டில் அவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் அவங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எப்படி இருக்குன்னா, அது ஒரு ரியலைசேஷன், இப்படியெல்லாம் நடந்திருக்கு, நம்ம நம்ம ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு ஃபிலிமாக வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு ஃபிலிமை பக்கா ஃபிலிமாக ஒரு வேறு எதுவும் மனசில் வைக்காம இது ஒரு நல்ல ரியலைசேஷன் கொடுக்குற ஒரு நல்ல ஃபிலிமாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே டன். அண்ட் இந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழ் பசங்க பிடிக்குமா இல்லை கேரளா பசங்க பிடிக்குமா? பசங்க பிடிக்கும். எப்படி ஆன்சர் பார்த்தீங்களா? இப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நிறைய உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்களோ? ஆமாம் ப்ரோ. ஓகே. ட்ரைலர் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மலையாளி கேர்ளாக தான் வரீங்க. ஓகே, கதைக்களமும் அங்கே தான் நடக்குது. ஓகே, எப்பவுமே வந்து தமிழ்நாடு பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி கேர்ள்ஸ் மேலே ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படியா? தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நான் நிறைய இந்த ரியல் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே. சும்மா வழியில் நடந்து போகிறப்போ மைக் வச்சு கேட்பாங்கல்ல. ஓகே. தமிழ். ஓகே, வாக்ஸ் பாப். யா, அப்போ எல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன், ஆல்ரெடி நீங்கள் ஒரு மலையாளி, படத்துலையும் வந்து ஒரு மலையாளியாக வரீங்க. அதை தாண்டி என்ன மாதிரியான கேரக்டராக அது இருக்க போகுது? ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேக் அவே என்னவாக இருக்க போகுது உங்களுடைய கேரக்டரில் இருந்து? நல்லா ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லைக்ஸ் த கேரக்டர், நோ? யா, பிகாஸ் ஷீ இஸ் அ வெரி பப்ளி கேரக்டர். யா. ஓகே டன். அண்ட் பிரதர், ரெபலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த கதை உருவான விதம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா டீசர்லேயும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பார்க்கும்போதும் தெரிஞ்சது ஓகே கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கீங்கன்ட்டு. ஸோ எங்கே ஆரம்பிச்சு அதை நம்ம வந்து படமாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு நேட்டிவ் வந்து மூணார் ப்ரோ. ரெபலோட கதை என்னென்னா மூணார் மக்களோட வழிகளை பேசுகிற ஒரு படம் தான். அது என்னென்னா அங்கேருந்து உள்ள அந்த மூணார் வந்து கேரளாவுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியா தானே. அதுக்குள்ளே அவங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. அதை கதையாக பண்ணலான்னு தான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வேறு ஒரு ரூட்டு கிடச்சி அதில் நான் போய் ட்ராவல் பண்ணும்போது அது இன்னும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கேருந்து கீழே படிக்க போகிறவங்க ஒரு காலேஜ் கேம்பஸில் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதை ரிசர்ச் பண்ணும்போது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்கே படிச்சுட்டு திரும்பி படிக்காமல் வந்து மூணார் டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வழிகள்லாம் கொஞ்சம் கேட்டு இன்ஸ்பயர் பண்ணி அதை கொஞ்சம் ஃபிக்ஷனலாகவும் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் சேர்த்து தான் எழுத ஆரம்பித்தேன். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம்.
ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் இப்போ பேசும்போதே வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன வேற ஒரு ரூட் கொண்டு போயிடுச்சு. நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு நினச்ச சம்பவங்கள் எதா இருக்கா? அதை படத்தில் காட்டியிருக்கீங்களா? கண்டிப்பா காட்டியிருக்கேன். நீங்க ஓகே. எல்லாமே டைரக்ட்டா இருக்கும். இப்படி நடந்த விஷயத்த அப்படியே ஓப்பனா பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்படி நடந்திருக்கான்னு உங்களுக்கே தோணும் படம் பார்க்கும்போது ஆக்சுவலா. என்னன்னா, தமிழ்நாடு, கேரளாவ பிரிக்கும்போது, மூணார்ல இருக்கிறவங்களும் தமிழ் மக்கள் தான். அது வந்து தமிழ்நாட்டோட இணைக்கப்பட வேண்டியது. ஆக்சுவலா என்னன்னா, அந்த டைம்ல நடந்த சில அரசியல்னால அது கேரளா பார்டர்லயே இருக்கு. ஆனா, அங்க இருக்கிற மக்கள்னு ஒரு 3,00,000 தமிழர்கள் இருக்காங்க மூணார்ல. அவங்க வந்து மேற்கொண்டு படிக்க போணும்னா, கேரளா கவர்மெண்ட்ட நம்பி தான் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அங்க படிக்க போம்போது மொழி ரீதியா பயங்கரமான இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது ஏற்பட்ட தாக்கம் தான் ரெபெல்ல அப்படியே பிரதிபலிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரதர் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சும்மா ஜாலியா பசங்க கிட்ட எங்க ட்ரிப் போலான்னு கேட்டா எல்லாருமே மூணாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா மூணார் மக்களுக்கு இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்றத இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆமா. ஸோ அது எப்படி அது? மூணார் மக்களோட ப க இது வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவங்க வந்து எப்படின்னா, தம் தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்காங்க. என்னதான் அவங்க வந்து படிக்கிறதுக்காக இப்போ பாலக்காடு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாலக்காடு போறாங்கன்னா, அவங்க என்ன ஃபீல் பண்ணி போவாங்கன்னா, பக்கத்திலேயே பழனி, கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கு. நம்ம ஆட்கள் அங்க இருக்காங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போவாங்க. அங்க போம்போது அவங்களுக்கு நடக்கிற கொடுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க வந்து படிக்கணும், இதுலருந்து நம்ம மீண்டு வரணுன்றதுக்காக தான் போறாங்க. அங்க நடக்கிற கொடுமையில சில பேர் படிக்காம வந்து இப்ப லாட்டரி விக்கிறாங்க. சில பேர் எஸ்டேட்ல மருந்தடிக்கிறாங்க. இந்த என்னோட ரிலேட்டிவ் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். நம்ம வந்து சினிமாக்கு வந்துட்டோம். ஏன் இவங்கள வச்சு நம்ம ஒண்ணு பண்ணக்கூடாது? இதுதான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு தான் நான் அத முடிவு பண்ணி டைரக்ட்டா ஒண்ணு பண்ணேன். இனிமேல் பண்ற படங்களும் இதை சார்ந்து தான். மக்கள் வலிய பேசுற படமா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஓகே பிரதர். பிரதர் இப்ப நீங்க சொல்லும்போதே தெரியுது, மூணார் மக்களோட வலிய வந்து காட்டியிருக்கீங்க. ஸோ அந்த வலிய போக்குறதுக்கான வழியும் நீங்க நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்க. அததான் அந்த வலிய போக்குறதுக்கான வழின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு மட்டும் தான். அது 1980ஸ்ல உங்களுக்கு கிடைக்கல. ஓகே. ஓகே. அந்த விஷயத்த இந்த படம் ஸ்ட்ராங்கா பேசும். படிப்பு எவ்வளோ முக்கியம்? இது அந்த மூணார் பீப்பிள்ஸ்க்கு படிப்புன்றது எவ்வளோ முக்கியன்றது இந்த படத்துல தெரியும். ஓகே, ஓகே. பிரதர் இது அந்த காலகட்டத்தில நடந்த கதை. ஓகே. இப்போ அது மாறிடுச்சா? ஏன்னா இப்போ நம்ம 2024ல இருக்கோம். ஸோ 80ஸ்ல இருந்து இப்போ 2020 வரைக்கும் நெறைய மாறி இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில அது மாறிடுச்சா? இல்ல எப்படி இருக்கு ப்ரோ? மாறிடுச்சான்னு கேட்டா, மாறிக்கிட்டு இருக்குன்னு தான் ப்ரோ சொல்லணும். ஓகே. இன்னும் மாறல. அந்த மூணார் மக்கள் அப்படிதான் இருக்காங்க. இப்ப நான் படிச்சுட்டேன், நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ 10 +2 வரைக்கும் அங்க தான் படிச்சேன். ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல இருந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன். +1, +2 போனீங்கன்னா, எனக்கு கிளாஸ் எடுக்கிற எல்லாருமே மலையாளிஸா இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10த் வரை படிக்கிறோம்னா, தமிழ்ல தான் படிச்சு போவோம். அங்க போய் +1, +2 படிக்கிறோம்னா, எனக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸு, சாரு எல்லாருமே மலையாளிஸ் தான். அதுல ஃபெயில் ஆனவங்க பாதி பேர் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோ ஓட்டிட்டு, எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இப்படி தான் இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் விஸ்காம் படிக்கணும்னு சென்னைக்கு வந்தனால மட்டும் தான் நான் இன்னைக்கு டைரக்டரா இருக்கேன். ஆனா, அங்க பாதி பேர் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அது வந்து இது தமிழ்நாடு, கேரளான்றத தாண்டி அந்த லாங்குவேஜ் விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இப்போ மேற்கொண்டு படிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா அந்த படிப்பு போய் சேருதான்னு கேட்டா, இல்லன்னு தான் சொல்லணும் ப்ரோ. அது இப்போ வரைக்கும் இருக்கு. அண்ட் நீங்க சொல்லுங்களேன். ஸோ மலையாளம்ல நெறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு படம் தமிழ்ல நம்ம டெபியூ ஆகும்போது இந்த மாரி தான் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணதா? இத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரெபெல் தான் ஃபர்ஸ்ட்டு வந்ததா? ஆக்சுவலி நிறைய படங்கள் வந்துடுச்சு. ஆனால் ரெபல் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வைல் டூயிங் இட் ஆல்சோ நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தேன். அப்புறம் நிகேஷ் ப்ரோ என்கிட்ட ஸ்கிரிப்டை சொல்லும்போது, கதையெல்லாம் சொல்லும்போது, ஓகே இது எது லைக் எனக்கு கதை ஃபுல்லாக பிடிச்சது. அண்ட் தென் ஆல்சோ ஜிவி பிரகாஷ் சார் வாஸ் அ பிக் ஃபேக்டர். அண்ட் இந்த 3 ஃபேக்டர்ஸ்னால தான் எனக்கு இந்த லைக் வை கேனாட் ஐ டூ திஸ். அப்போ டேட்டும் ஃபஸ்ட்டு வந்து கேட்டப்போ எனக்கு நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஐ குடன்ட் கிவ் த டேட்ஸ். ஸோ 1 year ஆஃப்டர் ஹீ கால் லைக் பினு சேட்டன்
the one who's managing this called me and said இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. அப்போ I asked him, இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே வந்திருக்கேன். That's the film from Studio Green. Yeah, so they want to talk to you. அப்போ நிகேஷ் ப்ரோ எனக்கு ஸ்கிரிப்டை ஃபுல்லாக நரேட் பண்ணாங்க. லைக் ஒரு எலாபரேட் மோடில் ஒரு 1 லைன் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி கன்வின்ஸ்ட். ஓகே. இப்போ மமிதா அவர்கள் வந்து அவங்களோட சாய்ஸஸ் ஆஃப் ஃபிலிமோகிராஃபியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணணும், என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும், நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அது எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த படத்தோட கதை நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் கூட கான்ஷியஸாக இருக்குது எந்த ஃபிலிம் சூஸ் பண்ணணும் அப்படி எல்லாம். முன்னாடி நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கான்ஷியஸாக சூஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த ஃபிலிம் இல்லை, இந்த ஃபிலிம் வேணும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு 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 தாட்டில் போகும். என்னென்னா பீப்புள் நீட்ஸ் டு நோ இந்த இந்த ஒரு ஆக்டர் இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு ஆக்டர் இருக்காங்க. அந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு இன்னும் ஃபிலிம்ஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த ரெக்கக்னிஷனுக்காக தான் நான் நல்லா ஃபிலிம்ஸ் எல்லாம் எனக்கு வந்ததெல்லாம் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 ஃபிலிம்ஸ் ஐ கேவ் ஆடிஷன்ஸ் ஃபார் த ஃபிலிம்ஸ் லைக் ஆப்ரேஷன் ஜாவா, சூப்பர் ஷரண்யா, அப்புறம் கொக்கோ வந்தாங்க. அண்ட் தென் பிரேமலு ஹேப்பன்ட். So now it's like I got the recognition and now a rebel is happening. So இதுக்கப்புறம் தான் என்னால் கான்ஷியஸாக சூஸ் பண்ண முடியும். ஓகே. நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ யா. ஓகே. அந்த சூஸிங் ஃபேக்டர் பற்றி பேச முடியுமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோயினியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா, இல்லை கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பெர்ஃபார்மராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரெண்டும் ஆசைப்படுறேன். ஆமாம், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ வாண்ட் டு க்ரோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். நல்ல ஆர்டிஸ்டாக அது மெயின் ஸ்ட்ரீம் பெர்ஃபார்ம்னா அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு பி லைக் எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ யா. அண்ட் இந்த கட்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு படம் எடுக்கிறோம், ராவாக எடுக்கிறோம், நிறைய உண்மை சம்பவங்களை. இப்போ வந்து பொய் சொன்னால் கூட எந்த பிரச்சனையும் வராது, உண்மையை சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஸோ இந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னும் போது என்னென்னலாம் பிளான் பண்ணீங்க, எதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பிளான் பண்ணது எந்த விஷயமும் தப்பாக மட்டும் அவங்க புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ரைட்டிங்லேயே நான் எழுதிட்டேன் ப்ரோ. டயலாக்ஸாக கூட வந்து தப்பாக பேசிடக்கூடாது. ஏன்னா ஜிவி சாருமே டயலாக்ஸ்லாம் பார்த்துட்டு அவருமே நிறைய டைம் கரெக்ஷன் இதை மாற்றி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது வந்து டயலாக்ஸ் டப்புன்னு போய் அவங்கள பிரச்சனையை ஆக்கிடக்கூடாதுன்ற ஒன்று. இன்னொன்று கரெக்டான ஒரு படம் பண்ணுன்றதுக்கு தான் வந்தோம். இன்னொன்று மக்கள் வழிகளை பேசுகிற படம் பண்ணுறதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தது. ஆக்சுவலாக நம்ம பார்த்ததை மற்றவங்களுக்கும் தெரியணும், அது மாறணுன்றதுக்காக தானே வந்தோம். ஸோ அது கட்ஸ் இருந்தது தான். இன்னொன்று இங்கே வந்து மாறிடுச்சுல, இப்போது சினிமா வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ப்ரோ. இப்போ ரஞ்சித் அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட பாதையை மாறிடுச்சுல. எல்லாரும் சினிமா மூலமாக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அந்த கட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த கதையை பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே பிரதர். அண்ட் இந்த கதை வந்து எழுதும் போதே அதில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் நடிக்க போறாருன்னு இருந்ததா, இல்லை எப்படி? ஜிவி நான் பாதி எழுதிட்டு இருக்கும்போதே இது வந்து ஒரு தமிழ் மேலே பற்று இருக்கிற ஹீரோ பண்ணாதான் இது அவங்க தான் ஏற்றுப்பாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து சில பேர் வந்து கான்ட்ரவர்சி ஆகும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அது நான் யாருன்னு பார்த்தா தமிழுக்காக வாய்ஸ் பண்ணுறது ஜிவி சார். ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் பேசிடுவார், ட்விட்டு அந்த மாதிரி போட்டே இருப்பார், ஆக்டிவாக இருப்பார். நான் ஸ்டுடியோ கிரீனில் வந்து ஞானவேல் சார் தான் என்னை கூப்பிட்டு போய் ஜிவி சார்ட்ட விட்டார். அவர் தான்டா இது கரெக்டாக அவர் தான் பண்ணுவார் அப்படின்னு. நான் போய் கதை சொன்னோன்னே எனக்கு தமிழுக்கான படம்னு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டார் ஜிவி சார். ஓகே, தமிழுக்காக அவர் பண்ணார். ஆமாம், அதுக்கான படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ளே வந்தார். ஓகே. அண்ட் ட்ரைலர் எண்டிங்கில் கூட அந்த டைலாக் இருக்கும்ல, இது வரைக்கும் யாரோ ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு போட்டோம், இனி தமிழ் ஜெயிக்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்றப்போ படம் பாருங்க, கொஞ்சம் இன்னுமே பவர்ஃபுல்லா. ஓகே. உங்களுக்கு அந்த தமிழ் பற்றை பற்றி சொல்ல முடியுமா? உங்களோட தமிழ் பற்றை பற்றி சொல்ல முடியுமா? தமிழ் பற்று ஒரு தமிழன் எல்லாருக்குமே இருக்கும்ல ப்ரோ. எங்கள் ஊரில் வந்து நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அது தமிழ் பற்று ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது தான். ரீனு ராய் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாஸில் ஒரு 10 போஸ்ட் பார்க்குறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 போஸ்ட்டாவது வந்து ரீனு ராய் பற்றி இருக்கும். அந்த கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்?
ரொம்ப ஸ்பெஷல். நான் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு என்னோட ஃபேவரேட் அது. ஏன்னா அந்த அந்த கேரக்டரும் என்னோட ரியல் கேரக்டரும் வந்து சிமிலராக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அதில் கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க ரீனு. நான் கொஞ்சம் இமோஷ்னலாக யோசிச்சு போவாங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மற்றபடி எல்லாமே நானும் ரீனு சேம் டிட்டோ. ஓகே. யா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் தான் ரீனு. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் சூப்பராக எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக ரெபல் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்கள் 2 பேருக்குமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.